ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அறிவோம் பகிர்வோம். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் பட்டர் பன் தான். இந்த பன்னீர் பட்டர் பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது பன்னு பட்டர் பன்னீர் இவ்வளோ தாங்க. ஸோ இது இருந்தாவே நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நான் எப்படி பண்ணேன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா உங்களுக்கு ஹீட் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டரை இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டர் ப்ளஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு முறை நான் வந்து நல்லா கிண்டி விட்டுருக்கேன். ஸோ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இதுக்கு தேவையான இந்த மசாலா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்லிக் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அது பாயில் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆயிலில். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை ஆகும். ஆனியன் இன்னும் கூட சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட சீக்கிரம் அது வந்து ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேப்சிகம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் கார்ன் இருக்குது அப்படின்னா ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வேக வச்ச ஸ்வீட் கார்னை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டொமேட்டோ வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டொமேட்டோவை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பாயில் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதோடைய லிட்டு பேனுடைய லிட்டு போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமே பாயில் ஆகிடும். ஸோ நான் மூடி விட்டு ஒரு 1 மினிட் கழிச்சிட்டு நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஓவராக பாயில் ஆக வேணாம். ஜஸ்ட் 1 மினிட் வந்து உங்களுக்கு அது பாயில் ஆனால் மட்டும் போதும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிக் பீசஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லா வேந்து வராது. அதனால் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கலாம் ஆனியன் சைஸ்லேயே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பன்னீர் நிறையவே பிடிக்குதுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து இந்த மசாலா கூட நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு முறை நல்லா நீங்கள் பன்னீர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மசாலாஸை வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது கூட பன்னீர் ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கிண்டி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசினஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குது அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு மசாலா அதோடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நீங்கள் ஒரு முறை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் ஓவராக குக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு மசிய ஆரம்பிச்சிடும். ஓவர் குக் பண்ண தேவையில்ல. மசாலா மட்டும் ஜஸ்ட் ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் பன் எடுத்திருக்கேன். இதான் ஷேப்பு. இது ஃபுல் ஷேப்பு. இது நான் 3ஆக வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 பீசஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பீசஸை வந்து நான் 3ஆக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 டைப்பு. இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணாமலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பன்னை வந்து பார்த்திங்கன்னா 3ஆக கட் பண்ணிக்கிட்டு பேனில் வந்து நான் பட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கட் பண்ண பன்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை பட்டரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டரில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ பாருங்கள் அந்த டாப் அண்ட் பாட்டம் 2 சைடுமே நம்ம வந்து பட்டரில் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்தளவுக்கு பதம் இருந்தால் போதும். ஒன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சு இந்த மசாலா ஸ்டஃப் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து இந்த பன் மேலே வச்சு நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ட்ரையான பன்னில் வந்து நீங்கள் செய்ய தேவையில்ல. சாஃப்ட்னஸ் வந்து இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து சாஃப்டான பன்னில் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதோடைய ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீஸ் இந்த மொசரல்லா சீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா துருவி விட்டீங்க அப்படின்னா இதோடைய ஃப்ளேவரும் ப்ளஸ் அந்த டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த சீஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு நான் பேனில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும். மீடியமான ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் வந்து நல்லா தீய ஆரம்பிச்சிடும். ஸோ இது நல்லா வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிட் யூஸ் பண்ணிக்கலாம். லிட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ அது ஆவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பன்னீர் உள்ளே இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வேந்துடும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் சீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஸோ நம்ம அந்த 3 ட்ரை பண்ணது ஒரு விதமான குக்கிங். நான் வந்து கட் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்கள், அதுக்கு மேலே நீங்கள் வந்து சாஸ் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமான ரிச் ஃப்ளேவரில் உங்களுக்கு இந்த பன்னீர் பட்டர் பன் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இது சூப்பராக இருந்துச்சு. இதோடைய டேஸ்ட்டு உங்கள்கிட்ட பன்னீர் இருக்குது, உங்கள்கிட்ட பன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சீஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட அப்படி இருக்குது அப்படின்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனல் சார்பாக ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.